நம்ம இப்ப என்ன பார்க்க போறோம்னா, சம் இஃப் எப்படி சிம்பிளா யூஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு டேபிள் இருக்கு. அந்த டேபிள்ல வந்து நந்தா என்ற நேம் வந்து அகைன் அகைன் வந்துட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ நந்தா வந்து டோட்டலா எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்றத வந்து நான் வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அதனால நான் ஆல்ரெடி ஒரு எம்ப்டி செல்ல வந்து நார்மலா நந்தான்னு டைப் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? நான் வந்து அதுக்கு பக்கம் இருக்கிற செல்ல வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபார்முலா டைப் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டூ சம் இஃப்ன்னு டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் குடுத்துக்கிறேன். ரேஞ்ச் காலம்ல சர்ச் பண்ணி தான் நான் வந்து தேட போறேன். அதனால இந்த நேம்ன்ற காலம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கமா கிரைட்டீரியா எந்த இடத்துல சர்ச் பண்ண போறேன்னா, அந்த நந்தான்ற நேம தான் சர்ச் பண்ண போறேன். அதனால கிரைட்டீரியா குடுத்துக்கிட்டேன். எத பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன்? நந்தாவுடைய சேல்ஸ பார்க்கணும். ஸோ, அதனால நான் வந்து சேல்ஸ்ன்ற காலம செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? காலம செலக்ட் பண்ணியாச்சா? பிராக்கெட்ட குளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் அடிக்கிறேன். நந்தாவுடைய டோட்டல் வேல்யூ வந்துருச்சு. அதாவது டோட்டல் சேல்ஸ் வந்துருச்சு. நந்தாவுடைய டோட்டல் சேல்ஸ் வந்துடுச்சு. சந்தியான்னு குடுக்குறேன். ஓகேங்களா? சந்தியான்னு குடுத்தா சந்தியாவுடைய டோட்டல் சேல்ஸ் வந்துடுச்சு. லூமோ அது பார்க்கணும். லூமோ பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு பாருங்க. லூமோ அது வந்து ஒண்ணே ஒண்ணு தான் இருக்கு. அதனால நான் வந்து லூமோவ பார்க்கணும்னு நெனைக்கிறேன். ஸோ, லூமா. லூமா தான் அதாவது மல்டிபிளா இருந்தாலும் சரி, சிங்கிளா இருந்தாலும் சரி, இங்க போட்டா நமக்கு காட்டிரும். இப்படி தான் சம் இஃப் ஃபார்முலாவ யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவ பார்ப்பதன் மூலம் ஷார்ட் டேர்மா சம் இஃப்ப பத்தி நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஓகே.